நாளைக்கு போட்டியில் ஜெயிப்பேன்டா, ஜெயிச்சு கால் மேலே கால் போட்டு உட்காருவேண்டா. வணக்கம் வெட்டிக்கலி வியூவர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். நம்ம பார்ட் 7 ஃபைனல் எபிசோட் ஆஃப் கிராண்ட் ஃபினாலே ஆஃப் ஹவு டிட் ஐ வின் தேர்ட் பிளேஸ் இன் அ பேஜெண்ட் ஷோ. இதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுதான் வந்து கிராண்ட் ஃபினாலே, அதாவது ஃபைனல் எபிசோட். நான் டாப் 10ல் செலக்ட் ஆகி அதில் எனக்கு என்ன கொஷின் கேட்டாங்க, நான் அதுக்கு என்ன பதில் சொன்னேங்கிறதெல்லாம் பார்த்துட்டீங்க. பார்த்தோம் கேட்டோம். அதுக்கப்புறமா இப்போ வந்து ஃபைனல் ரவுண்ட் டாப் 5 எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜட்ஜஸ் நாங்கள் வந்துட்டு சட்டத்தை கையில் கொஞ்சம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் கூட நல்லா பண்ணாங்க. ஸோ அவங்களையும் நாங்கள் வந்து டாப் 6 செலக்ட் பண்ணுறோம். இந்த டாப் 6 கண்டஸ்டன்ஸ்க்கு தான் ஃபைனல் ரவுண்ட் அப்படின்னாங்க. Hey, by the way, organizers, நாங்க கொஞ்சோண்டு பயங்கர செம்ம ட்ரெயின் ஆயிட்டு இருக்கு, வேற லெவலுக்கு. Hey, by the way, பயங்கரமா ட்ரெயின் ஆயிட்டு இருக்கா, லைக் எக்ஸெப்ஷனல். கொஞ்சம் என்னாச்சு சொல்லுங்களேன். சொல்ல மாட்டோம். இதுல பார்த்து சொல்லுங்க. Number 1 is Durga. Yeah, Durga, congratulations. இவங்க கேப் பண்ணலாம். Thank you. சொல்லிட்டாங்க. Nivedita Rajan, congratulations. Thank you so much. 3 is Jenny. Jennifer Mercy, congratulations. Congratulations, Jenny. 2 more to go. Is Akila. Agalyava, Akilava. Akila, yes. Akila. Shri Akila. Congratulations. 5 is Ahalya. Oh, Agalya, congratulations. Congratulations. Number top 5 solitanga. Once more, Priyanka. We have 1 minute. We have a 6. ஆர்கனைசர்ஸ் நாங்க கொஞ்சம் சட்டத்தை கையில எடுத்திருக்கோம், சாரி. It's going to be top 6. Okay. No, because it was generally a honest, difficult one. So I had a 5th and she had a 5th, and we thought it's fair to pick both. Just have both. True. Your call. Okay, the lucky 6. No, this is not the lucky 6. Nothing lucky 6. No order, by the way. No There. order. So Okay. this is going to be my dear Sharanya. ஓகே, ஃபைனல் பேட்டில் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட கொஞ்சம் அப்படியே கூலாகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒரு மனநிலையில் நான் உட்காந்துருந்தோம் எல்லாருமே லைவ். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். என்னம்மா ஏதோ ஒரு இமோஷனை சொல்லுமா, கூலுங்கிற பதட்டங்கிற அதுங்கிற இதுங்கிற இல்லை. ஸோ ரிட்டன் டெஸ்ட் இது வந்து 1 minute தருவாங்க. ஒரு கொஷின் கேட்டுட்டு ஒரே கொஷின் தான் எல்லாத்துக்கும். போன டைம் மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கொஷின் இல்லை. ஸோ ஒரே கொஷின் எல்லாத்துக்கும் கேட்பாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து 1 minute நம்ம எழுதிட்டு அப்படியே ஜூமில் இப்படி ஜூம் பண்ணி காமிக்கணும். எக்ஸாம்பிள் அடிச்சிட்டாங்க, வாங்க கொஷின் கேட்க போறாங்க, ஆன்சர் எழுதலாம். To rewrite one event in the history of India, what would it be and how would you rewrite that event? I'll repeat that. If you had a chance to rewrite one event in the history of India na romba palas ponum illa, it could be recent, anything which is yesterday and before, what would it be and how would you rewrite it? Yes, girls, and your time starts now. Hey, time up. Yes, time up. MKSB says time up. So it is time up. Yes, ungaloda answers are closer to your camera kaamichittu you can take a pic and send it to me, or you send it to Sharmi kaamichirunga ellarum, because I'm on the live illaya. Sharmi kaamichirunga. I will send it to MKB and Priyanka. காமிச்சிட்டு அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து ஷர்மிளாக்கு அனுப்புனாங்க. ஸோ ஷர்மிளா யாருன்னு கேட்குறீங்களா? அவங்க தாங்க ஹீரோயின் ஆஃப் திஸ் மிஸ் டிஎஸ்கே திவாஸ். ஸோ அவங்க தான் வந்து டிஎஸ்கே திவாஸ்னு ஒரு குரூப் வச்சுருக்காங்க. ஷீ இஸ் த அட்மின் ஆஃப் த குரூப் அண்ட் அவங்க தான் வருஷம் மிஸ் டிஎஸ்கே திவாஸ்ன்னு சொல்லிட்டு இவ்வளோ அழகான ஒரு பேஜெண்ட் ஷோ ஃபார் லேடிஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைமில் நான் ஷர்மிளாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஷீ இஸ் சச் அ பியூட்டிஃபுல் சோல். நிறைய விமன் கிட்ட இருக்கிற டேலண்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி தந்துட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஷர்மிளா ஹியர். ஷர்மிளாவுக்கு வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டோம் எங்கள் ஆன்சர்ஸ் எல்லாம்.
ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் எழுதின ஆன்சர். ஸோ நாங்கள் டாப் 6 கண்டஸ்டண்ட்டும் என்ன ஆன்சர் எழுதியிருந்தோங்கிறத நீங்கள் வந்துட்டு ஆர்வமாக இருப்பீங்க. டாப் 6ல் வந்து எல்லாரும் என்ன ஆன்சர் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதையும் கேட்டுட்டு வந்துடுங்க. அண்ட் அமிச்சிட்டு ஒன் பை ஒன் டூ நம்ம ஆடியன்ஸ்க்கு தெரியணும்ல நீங்க என்ன ஆன்சர் எழுதுனீங்கன்னு. ஸோ ஒன் பை ஒன் யூ கேன் ரீட் அவுட் யுவர் ஆன்சர். Meanwhile, MKB and Priyanka will do the honors. Durga, you can read your answer. Durga, just audience ku theriyum illaya neenga enna answer எழுதிருக்கீங்க. So Yes, Durga. my answer was I would get justice for Nirbhaya case and for similar case on the same day and not after so many years to stop such crime. என்ன ஒரு பல்ல கடிச்சிட்டு ஒரு பதில். It feels and means a lot. எஸ் ஓகே. சரண்யா உங்க ஆன்சர் சொல்றீங்களா? படிக்கிறீங்களா? சொல்றதோட படிக்கிறீங்களா? படிக்கிறேன். I would rewrite the death of our ex-chief minister, Ms. J. Jayalalitha, and want to know the secrets behind her death. Great personality, the most bold lady, and should never be like this. Okay, nice. Nivedita, you want to go? I would like to, I would rewrite the death of Rani Lakshmibai. She's the symbol of bravery and an inspiration. If she were alive, we would all learn so much from her and even be a part of the ultimate freedom movement in 1947. She would have taught us to fight for ourselves and for the people we love. Never give up and keep going. A true symbol of an all-rounder. Also a mother by heart. Thank you, Nivedita. Nice. Agalya? So if I could, I would have taken care of our Chennai water reservoirs in a good, efficient way to avoid the flood which has happened few years back. It is the most important time now to take care of our resources in an efficient way to avoid future calamities. Yes, thank you, Agalya. And Jenny? Yeah. So I would like to tell it the event where Hitler killed many innocent souls in Germany. It really affected me when I read about the full history so badly very recently after we moved here to Germany. So many innocent souls were tortured, gave poison, etc. So I would like to rewrite that. Please watch Schindler's List, a great movie to know the complete history. Very nice. Thank you, Jenny. And whom are we left with? Akila. Sri Akila, solungappa. The separation of India and Pakistan, because if that have not happened, we would not lost so many Jawans. And Jawans, okay, I'll read it first. And many children would not have become terrorists. That's okay. what I mean. Okay. So I think all of you have read your answers. So judges ரொம்ப தீவிரமா பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு they will let us know the top 3 winners. ஸோ இதிலிருந்து தான் நம்ம டாப் 3 செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால நம்ம ஜட்ஜஸ் வந்து ரிசல்ட் ரெடி அப்படின்னு சொன்னோடனே அப்படியே நாங்கெல்லாம் நர்வஸாக உட்காந்துருந்தோம். நம்ம வந்து நேர்ல இருந்திருந்தா நான் இந்த பக்கம் ஒரு ஃபயர் கிராக்கர், இந்த பக்கம் ஒரு ஃபயர் கிராக்கர், டப்னு வெடிச்சு பலூன்லாம் பறக்க விட்டு ஆன்சர் நான் உங்களோட பேரை சொல்லியிருப்பேன். எஸ், வெயிட்டிங். ஸோ அப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு என் பேர் தான் கூப்பிட்டாங்க. நீங்கள் தான் வந்து 3rd பிளேஸில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பேரை கூப்பிட்டோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. So Miss TSK Divas runner up 2 will be runner up 2 is going to be Akila. Oh, congratulations Akila. Congratulations, babe. This is my man of good. நன்றி. Sorry, உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க முடியல. We very sorry. ரிசல்ட் கேப்ல வந்து ஒரு புளி சாதம் செஞ்சு கொடுத்துட்டாங்க எனக்கு. I am so happy. Congratulations to both of you. Thank you. So that is awesome. Hey, but really, for a second, Akila, I know that none of the things apart from நீங்க மார்னிங் முடிச்சிட்டு இருந்ததா இருக்கட்டும் or your breakfast பண்ணாம இருந்ததா இருக்கட்டும், none of the things actually mattered in the whole result. But I want to tell you that in spite of having all of this, you doing this is extremely commendable. So thank you. Thanks a lot. எல்லாத்துக்கும் காரணம் என்னோட ஹஸ்பண்ட் தான். இது ஒரு பிட்டு போட்டுடலாம். இப்போ டைம் டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டுருங்க. Congratulations.
Congratulations, Sri Akila. Sri Akila is our Miss TSK Divas runner-up to. இந்த வெற்றிக்கு காரணம் என்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு பிட்டை போட்டு விட்டுறேங்க. ஏன்னா இந்த மாதிரி டைம்ல தாங்க பிட்டு போட்டா நச்சுன்னு நாங்கள் ஒரு மாதிரி நிற்கும். மாட்டிக்கிட்டான் காட்டெருமை மாட்டிக்கிட்டான். வின்னர் நோட் தாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் இருந்துட்டு ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணல, இல்லை நம்ம வின் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு எதுவுமே ஒரு இது இருந்திருக்காது. சடனாக நீங்கள் வந்து 3rd பிளேஸில் இருக்கீங்க வின்னர் நோட் தாங்கன்னு சொன்னோடனே எனக்கு அப்படியே ஓ மை காட் அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் Balaji and Priyanka, if you guys have time for us, can the winners talk? No, yeah, sure. Oh, yes. Yes, Akila, runner-up to Miss TSK Diva, runner-up to Akila, few words from you. ஆக்சுவலி தேங்க்ஸ் அ லாட் ஃபார் த நான் வந்துட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு இதெல்லாம் காலேஜில் அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணது கான்டெஸ்ட் எல்லாமே. அதுக்கப்புறம் ரொம்ப கேப் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இட் ஹஸ் பீன் 5 years மேரேஜ் ஆகி. ஸோ அதுவும் நான் வந்து இந்தியாவில் இல்லாமல் இங்கே வந்ததுக்கப்புறம் ஐ வாஸ் ஃபீலிங் வெரி லோன்லி. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைட்டில் கிடைச்ச இந்த ரன்னர் அப் டைட்டில் கிடைச்சது ஐ எம் ஹாப்பி. அதை விட என்ன ஹாப்பினா டிஎஸ்கேயோட அந்த இந்த செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே ரொம்ப சப்போர்ட்டிவ், நோ ஜட்ஜ்மெண்ட்ஸ். நான் ரொம்ப நாள் ஏங்கி இருக்கேன் ஜட்ஜ்மெண்டா இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எனக்கு ஐ ஹவ் ஏர்ன் சோ மெனி ஃப்ரெண்ட்ஸ் ஹியர். அதுதான் என்னோட மிகப்பெரிய வெற்றியா நான் இங்க நினைக்கிறேன். தேங்க்ஸ் அ லாட். அண்ட் பவி அண்ட் மகா வந்துட்டு எங்களுக்கு வந்து நாங்க என்னமோ சின்ன குழந்தையாட்டம் அம்மா இப்பதான் சொல்லித்தரதாட்டம் அவங்க ரொம்ப கேர் எடுத்து எங்களுக்கு ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேஜன் ஷோ, வி டோன்ட் நோ எனிதிங் அபவுட் பேஜன் ஷோ. அதனால அண்ட் பவி அண்ட் மகா இந்த டைம் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஒரு அம்மா எப்படி சொல்லி தருவாங்களோ கோவப்படாம சொல்லி தந்தீங்க. ஹை ஃபை. ஹை ஃபை. அண்ட் ஷர்மி, தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஆர்கனைசிங். இந்த மாதிரி நிறைய ஆர்கனைஸ் பண்றீங்க. எங்களோட ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கும் ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கணும்ட்டு. ஏன்னா நம்ம எல்லாரும் அட்லாஸ்ட் அட் எண்ட் ஆஃப் த டே ஏங்கிறது ஒன்னே அப்ரிசியேஷனுக்காக. யாராவது நம்ம ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்களா, ரெகக்னேஷன் அண்ட் அப்ரிசியேஷனுக்காக தான் நம்ம ஏங்குறது ஒவ்வொரு நாளும். அது வந்து இந்த குரூப்ல கிடைக்கிறப்ப ஐ எம் ரியலி அட் cloud 9 இப்போ. தேங்க்ஸ் a lot. Thank you. You deserve it all. நாளைக்கு போட்டியில ஜெயிப்பேன்டா, ஜெயிச்சு கால் மேலே கால் போட்டு உட்காருவேண்டா அப்படிங்கிற மாதிரி நானும் எப்படியோ வின் பண்ணிட்டேங்க. அழகி போட்டியில் 3வது பிளேஸ்லையாவது முக்கியம் வந்துட்டேன். ஸோ எப்படியோ வந்துட்டு நம்மளும் ஒரு அழகி போட்டியில் வின் பண்ணிட்டோம், அழகி ஆகிட்டோம். சங்கோதர வயசில் சங்கீதா. ஸோ என்னோட இந்த சீரீஸ் ஆஃப் பேஜண்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்பைரிங்காகவும் இருந்திருக்கும், ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இனி நீங்கள் வெட்டிக்கிளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக வெட்டிக்கிளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த அவார்டை நான் உங்களுக்காக தாங்க டெடிகேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.